என்று மார்கழி முதல் நாள் முதல் பாடலை நாம் சிந்திக்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாட்டினுடைய கருத்துக்களை நாம் விரிவாக சிந்திக்கலாம். வாழ்த்தடங்கன் மாதே, வாழ் அப்படின்னா ஒளி என்று பொருள். வாழ்த்தடங்கன் மாதே, ஒளி பொருந்திய அகன்ற கண்களையுடைய பெண்ணே. இப்போ இந்த பாடலினுடைய சூழ்நிலையை நாம் உணர வேண்டும். இந்த பாடல் எப்படி எழுகிறது அப்படின்னா, இதற்கு முன்னதாக சில பெண்கள் தங்களை தாங்களே எழுந்து தங்களை தாங்களே தூய்மைப்படுத்தி கொண்டு உடல் தூய்மை செய்து கொண்டு பல் துலக்குதல் முதலான உடல் தூய்மைகள் இவைகளெல்லாம் செய்து கொண்டு நீராட அவர்கள் தயாராக கிளம்பி வருகிறார்கள். அப்படி கிளம்பி வருகின்றவர்கள் தன்னை போன்று சிவபக்தியில் திளைத்திருக்கின்ற பெண்கள் முதல் நாள் அவர்களோடு கலந்து பேசி தோழமையாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வீடுகள் தோறும் அந்த கடைவாயில் அந்த படியிலே ஏறுகிறார்கள். ஏறி நின்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு வாசப்படியில் போய் நிற்கிறாங்க. நம்ம விஷுவலைஸ், அதாவது அதை மனக்கண் முன் கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய வாயிற்படியிலே சில பெண்கள் நிற்கிறார்கள். விடியற்காலை 4 மணிக்கு உள்ளே உறங்கி கொண்டு இருக்கிறாள். முதல் நாளே சொல்லியிருக்கிறாள், நாம் எல்லாரும் சேர்ந்து பாவை நோன்பு நோற்போம், என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பதனாலே அந்த வீட்டிற்கு, அந்த சிவபக்தியுடைய அந்த பெண்களுடைய வீட்டினுடைய கடைவாயிலே நின்று கொண்டு இவர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்த்தடங்கன் மாதே. வாழ்னா ஒளி பொருந்திய கண்ணையுடைய பெண்ணே, கண்கள் ஒளி பொருந்தியவைகளாக. இப்போ கண்கள் நாம் விழித்திருக்கும் பொழுது ஒளி பொருந்தியவர்களாகவும் கண்கள் அகலமாகவும் இருக்கும், திறந்திருக்கும். ஆனால் தூங்கும் பொழுது கண்கள் மூடி இருக்கும், இருளுடைமையாக இருக்கும், கண்கள் சுருங்கி இருக்கும் இல்லையா? தூங்கும் பொழுது அதானே இருக்கும், கண்ணு சுருங்கி இருக்கும். பார்வை தான் கண்ணு மூடி இருக்கேன், அப்புறம் எப்படி கிடைக்கும்? அதனால் இந்த அந்த முதல்ல குறிப்பான சொல்லே வாழ்த்தடங்கன் மாதே அப்படின்னு சொல்லும் பொழுது வைகரை பொழுது வந்து விட்டது. அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க, வாழ்த்தடங்கன் மாதேன்னு கூப்பிடுறாங்க. எவ்வளவு மங்களகரமான சொல்லுனால எடுத்த உடனே வாழ்னா ஒளி. அப்படி மங்களகரமான சொற்களை கூப்பிடும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள், உன்னுடைய கண் இந்நேரம் திறந்து அகலமாகவும் இருள் இல்லாமலும் ஒளியுடையதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் உன்னுடைய வாயிலே நிற்கின்ற பொழுது நீ தூங்கி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை சுருக்கி கொண்டு ஒளி இல்லாததாக வைத்திருக்கிறாய் என்று பொருள். அப்போ உள்பொருள் அதில் இருக்கு. வாழ்த்தடங்கன் மாதே, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை. இந்த ஜோதி இருக்கிறதே, இந்த ஜோதி திருவண்ணாமலையில் பிரமன் அரி என்று இருவரும். இந்த பாட்டை நல்ல எளிமையான பாட்டு, சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும். பிரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழல் உருவாய் ஆங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமல். பிரம்மாவும் திருமாலும் நான் தான் பெரியவர்கள், பிரமன் அரி என்ற இருவரும் தம் பேதமையால் அறியாமையின் காரணமாக தன்னை விட பெரிய பரம்பொருள் ஒன்று இருக்கிறது என்பதை அறியாமல் யாம் பரமம், நான் தான் பிரம்மம்னு அப்படி நின்னாங்களாம். சுவாமி அடலுருவாய் நின்றான், ஜோதி சுரூபமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக. அவன் எங்கே அவனுடைய முடி இருக்கிறது, அவனுடைய பாதம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை. முதல் பாடலில் திருவண்ணாமலையினுடைய குறிப்பு வருகிறது. நினைக்க முக்தி அளிக்கின்ற தலம் திருவண்ணாமலை.
அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி. அந்த ஜோதியை எல்லாரும் பார்த்து விட முடியாது. அரிய பெரிய ஜோதி. அந்த ஜோதியாக இருந்தால் கூட தெரியாது. யார் ஒருவன் தன்முனைப்பை விடுகிறானோ, எல்லாம் சிவன் செயல் என்று கருதுகிறானோ, எல்லாம் நீதான் இயக்குவிக்கிறாய், நீதான் எல்லாவற்றையும் செய்கிற அப்படின்னு யார் உணர்கிறாரோ அவர்களுக்குத்தான் அந்த ஜோதி தெரியும். சூரியன் இருக்கு, பிரகாசிக்கிறது. ஆனால் சூரியன் எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியறதோட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏனென்றால் கண்ணிலே யாருக்கு மறைப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தெரிய மாட்டான். சூரியன் பிரகாசம் தான். இந்த ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி, அதாவது தன்முனைப்புடையவர்களுக்கு இவன் தெரிய மாட்டான். இந்த பெருமான் எப்படி இருக்கிறான்னா, அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் முதலும் உண்டு, முடிவும் உண்டு. எந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்கனாலும், சூரியனாக இருந்தாலும், சந்திரனாக இருந்தாலும், நட்சத்திர கணங்களாக இருந்தாலும், ஆகாயமாக இருந்தாலும், நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பொருளுக்கும் தோற்றமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆனால் இந்த பெருமானுக்கு என்ன கிடையாது? தோற்றமும் இல்லை, முடியும் இல்லை. அழியா பரம்பொருள். எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியும் அவன் இருந்தான், எல்லாம் தோன்றதுக்கு, எல்லாம் அழிந்து போனதுக்கு பின்னாடியும் அவன் இருக்கின்றான். அதைத்தான் சொல்லுகிறார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை. இதை மாணிக்கவாசகர் இன்னொரு பாடல், போற்றிய உயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லை. எல்லா உயிர்களையும் உன்னிடத்திலிருந்து தோற்றுவிக்கிறாய், ஆனால் உனக்கு தோற்றமில்லை. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய், எல்லா உயிர்களும் உன்னிலே ஒடுங்குகிறது, ஆனால் உனக்கு முடிவு இல்லை. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அரிய ஜோதி. இந்த ஜோதி யாரையும் ஏற்றி வச்சு எரியறதில்லை. இது சுயஞ்சோதி, தானாகவே இருக்கக்கூடிய ஜோதி. திருமூலர் 3 ஜோதிகளை சொல்லுகிறார். ஒன்று அண்டவெளியில் இருக்கக்கூடிய ஜோதி. அண்டவெளியில் இருக்கக்கூடிய ஜோதி ஞாயிறு, திங்கள், விண்மீன் முதலானவைகளால் அண்டவெளியிலே தோன்றுகின்ற ஜோதி. இன்னொன்று பிண்டவெளியிலே, அதாவது நம்முடைய உடம்போடு கூடிய உயிரறிவில் இருக்கக்கூடிய உள்ளொளி, நம்முடைய உயிரறிவு. இன்னொன்று அகண்டவெளி, ஞானமயமாக சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய அகண்டவெளி. இப்படி 3 ஜோதிகள் இருக்கின்றன. இவன் அரும்பெரும் ஜோதி. இவன் யாராலும் ஏற்றி வைக்கப்படாமல் தானே சுயஞ்சோதியாக விளங்கக்கூடிய அந்த பொருள். இந்த அகண்ட வெளி இருக்கிறதே, அந்த அகண்ட வெளி பரஞ்சோதி அப்படின்னு சொல்லுவாங்க, பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க, பேரொளி பிழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பேரொளியாக அவன் விளங்குகிறான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. இந்த அரும்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மாயா காரியமாக உள்ள உலகப்பற்றுடையவர்களுக்கு தானுடைய உடலே பெரிதென்று, இந்த உலகமே பெரிதென்று யார் ஒருவர் உலகமயமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் காண்பதற்கு அரியவன். அப்படின்னா யாருக்கு அவன் எளியவன்? அப்படின்னா யார் தன்னுடைய தன்முனைப்பை இழந்து எல்லாம் நீயே என்று உணர்கிறார்களோ அவர்களுக்கு அவன் எளியவனாக இருப்பான். இந்த அரும்பெருஞ்சோதி எங்கும் நிறைந்தது, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அறிவோடு அருளோடு நிறைந்தது எது? அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய ஜோதி அந்த ஜோதி. இந்த ஜோதி திருவண்ணாமலையிலே பேரொளி பிழம்பாக இறைவன் நின்ற பொழுது அடிமுடி தேடிய வரலாற்றை இந்த ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்ற இந்த செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. யாம் பாட இப்படிப்பட்ட மனமொழி மெய்களுக்கு எட்டாத சிவபெருமானுடைய புகழ். அந்த மனமொழி மெய்களுக்கு அவன் அகப்பட மாட்டான். அப்படி எட்டாத அந்த சிவபெருமானுடைய புகழை, அவனுடைய பெருமையை ஒன்றும் அறியாத சிறுமிகளாகிய நாங்கள். இந்த பாட்டை பாடுறது யாரு? கன்னி பெண்கள். அவர்கள் பாடுகிறார்கள். எப்படி பாட முடியும் அப்படின்னா, இறைவன் பக்தி வலையில் படுவோன். ஆகவே மனமொழி மொழிகளுக்கு எட்டாத சிவபெருமான் தானே எளிவந்து ஒரு உருவத்தில் இறங்கி நின்று இந்த ஒன்றுக்கும் பற்றாத சிறுமியர்களெல்லாம் தன்னை பாடும்படியாக எதிரே வந்து திருக்கோயிலிலே அமர்ந்திருக்கிறார். உளங்குளிர்ந்த போதெல்லாம்
உளம் குளிர்ந்த போதெல்லாம் உகந்து உகந்து உரைப்பனே என்பார் திருஞான சம்பந்தர். நம்ம உளம் எப்பொழுதெல்லாம் இறைவனை நினைத்து குளிர்கிறதோ அப்போ மகிழ்ந்து மகிழ்ந்து உன்னை பற்றி போற்றி நான் பாடுவேன். அப்படி மானுட சிறுமியர்களாகிய அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய பக்தி வசப்பட்டு பக்தி வலையில் படுவோன் காண்க சிவபெருமான் இறங்கி வந்து அருள் புரிகிறான். இந்த சோதியானது இந்த பெண்களுடைய உள்ளத்தை குளிர்வித்தது. அந்த சோதியினுடைய அருளினாலே இவர்கள் பாடினார்கள். யாம் பாட என்பதில் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பொருள்கள் அடங்கி இருக்கின்றன. யாம் பாட, அப்படி அன்பின் மிகுதியினாலே உள்ளத்தின் குளிர்ச்சியினாலே நான் பாடுகிறோம். அப்படி யாம் பாட அதையெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு உள்ளே படுத்திருக்கிறாயே. உள்ள ஒரு பெண் இருக்கிறா, அவள் படுத்திருக்கிறா, அவளை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ள நீ தூங்கி கொண்டு யாம் பாட கேட்டேயும் மாதே வளருதியோ. இப்படி நாங்கள் இறைவனுடைய புகழை, ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை, சொல்லுக்கும் வாக்கிற்கும் மனதிற்கும் அகப்படாத அந்த ஜோதியை அவன் அன்பினுடைய பெருமையினாலே தன்னுடைய கருணையினாலே நாம் பாடுவதற்கு வசமாக கீழிறங்கி வந்து அருள் புரிகின்ற அந்த மூர்த்தியை யாங்களெல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி கேட்டும் கூட நீ படுக்கையிலே படுத்திருக்கிறாய், நாங்கள் வந்ததும் உனக்கு தெரிகிறது, கண் விழித்து அந்த உறக்கத்தை விட்டு எழுந்து வர மனமில்லாமல் நீ படுத்திருக்கிறாய். யாம் பாட நீ கேட்டேயும் மாதே வளருதியோ. வளருதல் என்றால் கண் வளருதல் என்றால் தூங்குகிறாயா, நீ இதை கேட்டும் தூங்குகிறாயா. வளருதல், கண் வளருதல் அப்படின்னா வளருதல் என்பதற்கு இந்த இடத்துல தூக்கம் என்று பொருள். உன்னுடைய வாசப்படியில் நின்று நாங்கள் பாடிட்டு இருக்கோம், ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடுகிறோம். அந்த பாடுறதை நீ கேட்டுக்கொண்டும் நீ வீட்டுக்குள்ளிருந்து தூங்கி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது எழுந்து வந்து இறைவனுடைய புகழை பாட வேண்டிய இந்த நேரத்தில் அப்படி செய்யாமல் நீ இப்படி இருக்கலாமா? இப்படி பொய் உறக்கம் கொள்கிறாயே. கேட்டேயும் மாதே வளருதியோ, இப்படி நீ தூங்கலாமா? நின் செவிதான் வன் செவியோ. கொஞ்சம் கடுமையான மொழிகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த நாங்கள் பாடுகிறோம், இறைவன் எளிவந்த பிரானாக நம்முடைய பாடலுக்கு இறங்கி வந்து அவன் திருவுருவம் ஏற்றுக்கொண்டு இங்கு இருக்கிறான். நாங்கள் அவனை பாடிக்கொண்டு இருக்கிறோம், உன்னுடைய கடற்வாயிற்படியிலே வந்திருக்கிறோம். நீ அன்புடையவள், நேற்றும் இறைவனை பற்றி நிறைய பேசியிருக்கிற, இப்பொழுதும் பக்தியிலே சிறந்தவள் தான் நீ. ஆனால் தூக்கம் உன்னை வெல்லுகிறது, நீ உள்ளே படுத்திருக்கிறாய். இப்பொழுது நான் பேசுகின்ற பேச்சு உன் காதில் விடலையா? வன் செவிதான் நின் செவிதான் வன் செவியோ. வன் செவியோ ஓகாரம் எதிர்மறை பொருளை குறிக்கும். வன் செவியோன்னா வன் செவி இல்லை, ஆனாலும் காதில் விழுந்தும் அவளை எழுந்து வராமல் இருக்கிறாள். வன் செவியோ ஓகாரம்னு இருக்கு இல்லையா, அந்த ஓ வன் செவி ப்ளஸ் ஓ வன் செவியோ. அந்த ஓகாரம் என்பது எதிர்மறை பொருள், வன் செவி இல்லை என்று அது பொருள். அப்போது இந்த வளருதியோ மாதே வளருதியோ அப்படின்னா நீ தூங்குகின்றாயோ, உன்னுடைய செவிதான் வன் செவியோ, ரெண்டுலேயும் ஓ இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லை என்ற பொருள் தரும். அப்போ வளருதியோன்னா நீ தூங்கவில்லை, வன் செவியோன்னா உன்னுடைய செவி வன்மையான செவி இல்லை, உன்னுடைய காது கேட்குது, நீ தூங்கவில்லை. உறக்கமும் இல்லை, செவிடும் இல்லை உனக்கு. இருந்தாலும் நாங்கள் பாடுகிறோம், உன்னுடைய காதிலை விழுகிறது. அப்படி இருந்தாலும் நீ விழித்தெழாமல் இருக்கிறாயே. அப்போது என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீ எழுந்து கூட நீராட வருவதற்கும் பாவை நோன்பு நோற்பதற்கும் உனக்கு விருப்பம் இல்லையா? இப்பொழுது நாங்கள் ஒரு உதாரணம் சொல்லுகிறோம் பார். இந்த நிலையில் நீ இருக்கிறாய், ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ. வன் செவியோ நின் செவிதான், உன்னுடைய செவி இவ்வாறு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது வேறொரு நிகழ்ச்சியை நாங்கள் உனக்கு சொல்லுகிறோம், அதை நன்றாக கூர்ந்து கவனி. வீதிவாய், நாங்கள் முதலாக இந்த தெருவுக்குள்ளே நுழையும் பொழுது வீதிவாயினா தெரு வழியாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் மகாதேவனாகிய சிவபெருமானை பற்றி வாழ்த்திய வாழ்த்து பாடல்கள் வீதியிலே வந்து ஒரு வீட்டினிலே இருக்கின்ற பெண்ணினுடைய காதுக்கு சென்றது. வீதிவாய் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்து ஒலி போய். அப்போ சிவபெருமானுடைய மாதேவன் வார்கடல்கள்
நீண்ட கடல் அணிஞ்சிருக்கிறான், காலில் கடல் என்ற ஒரு ஆபரணத்தை அணிந்திருக்கிறான். கடல் அணிந்த திருவடி, கடல் என்பது இங்கே திருவடியை தான் குறிக்குது. அப்படி திருவடியை ஆகு பெயராக இது வந்திருக்கிறது. இந்த கடலை அணிந்த அந்த திருவடியிலே அந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம். இந்த புகழ்ந்து பாடுகின்ற இந்த பாடலுடைய ஒளி செல்கிறது. ஒரு பெண்ணை துயிலெழுப்ப சென்றோம். அந்த இல்லத்தை நாங்கள் அனுபவதற்கு முன்பு அந்த வாழ்த்து ஒலி அங்கே போயிடுச்சு. நாங்கள் பேசின பாடல் அங்கே போயிடுச்சு. ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதி என்று அவனுடைய சொரூப இலக்கணம். அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது ஜோதி வடிவம். அதன் பிறகு மகாதேவன் அவன் இறங்கி வருகிறான். மகாதேவனாக இருந்து பேரொளி பிழம்பாக இருந்து இந்த உலகத்தை பரிபாலிக்கின்ற நிலை அந்த தடத்தலக்கணம். ரெண்டையும் நாங்கள் பாடினோம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்களில் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். அவன் சொரூப இலக்கணத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பாடி உன்னுடைய வாசப்படியிலே வந்தோம். அவனுடைய தடத்திலக்கணத்தையும் நாங்கள் மகாதேவன் என்று பாடி அந்த செய்தி அவருடைய வீட்டிலே சென்று அவருடைய காதிலே விழுந்தது. அந்த நிலையிலே இப்போ நம்ம இன்னொரு சிந்தனை இங்கே செய்யணும். வாழ்த்துகிறார்கள். என்ன வாழ்த்துகிறார்கள் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்து 3 வகையாக அமையும். வாழ்த்தலாம், வாழ்த்து என்பதன் மூலமாக திருவடியை வணங்கலாம். இன்னொன்று, நாம் என்ன சொல்ல வர்றோமோ அந்த பொருளையும் அந்த வாழ்த்திலேயே வச்சு சொல்லலாம். வாழ்த்து, வணக்கம், பொருளுரைத்தல் என்று வாழ்த்து 3 வகைப்படும். இங்கு இறைவனுடைய புகழை பாடுகிறார்கள். வீதிவாய் கேட்டலுமே, இப்படி அந்த பெருமானை மாதேவன் வார்கடல்கள் அவனுடைய திருவடியை வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. இன்னும் அவங்க வீட்டுக்கு கூட போகல. இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு கூட நான் போகலை. வீட்டினுடைய கடைவாயில் கூட நாங்கள் போகல, வீதிக்கு வந்திருக்கோம். வந்து அந்த இடத்திலிருந்து பாடுகிறோம். இது காலை நேரமானதினாலே நாங்கள் மெல்லிய ஒளியாக நாங்கள் 4-5 பேரும் சேர்ந்து எழுப்பிய உடனே அந்த ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே. அப்படி வீதியில் அந்த ஒலி சென்ற உடனே சிவபக்தியுடைய அந்த பெண் என்ன பண்ணா, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன். போது ஆர் அமளி, போதுன்னா மலர், ஆர்னா மலர் பொருந்திய, அமளின்னா படுக்கை. அமளி அப்படின்னா படுக்கை. போது ஆர் அமளி. அந்த பெண் எந்த படுக்கையில் படுத்திருக்கான்னா மலரை, அந்த படுக்கையிலே மலரை நிறைத்து அந்த மலர் படுக்கையிலே படுத்திருக்கிறாள். அப்போ தூக்கம் எவ்வளவு அதிகமாக வரும்னு நினச்சி பாருங்க. அதுவும் புலர்காலை மார்கழி மாதம் விடியற்காலை நேரத்தில் எப்படியெல்லாம் தூக்கம் வரும் பாருங்க. இந்த பெண் போதார அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். அப்படி அந்த மலர்படுக்கையிலே படுத்திருக்கின்ற அந்த பெண் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் அவளுடைய காதிலே கேட்ட உடனேயே அந்த மலர்படுக்கையிலிருந்து அவள் எழுந்து விட்டாள். எழுந்து தன்னை மறந்து போய்விட்டாள். ஏனென்றால் மாதேவனுடைய வார்கடலை பற்றி பாடுகிறோம். அப்படி பாடின உடனே அந்த பாடலினுடைய அந்த கருத்து அவருடைய உள்ளே சென்று நன்றாக உறங்குவதற்கு பொருத்தமான மலர்படுக்கையாக இருந்தாலும் அதிலிருந்து அவளை எழுப்பி அவர்களுக்கு தற்போத உணர்வை நீக்கி, தன்னுடைய தற்போத உணர்வை நீக்கி சிவபெருமான் மீது மிக பெரிய அன்பை உண்டாக்கி அவள் ஒன்றும் செய்ய முடியாமல் புரண்டு கொண்டு இருக்கிறாள். இப்போ தன்னை மறந்து போய்விட்டாள். விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன். ஏதேனும் ஆகால் கிடந்து விம்மி விம்மி மெய்மறந்து தேம்பி தேம்பி அழுகிறாள். அந்த மகாதேவா 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 அப்படின்னு கேட்டவுடனே, அவனுடைய திருவடிகளை பற்றி கேட்டவுடனே இந்த பெண் தன்னை மறந்து போய்விட்டாள். அவனுடைய திருவடிகள் நமக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகளையெல்லாம் நினைத்து நினைத்து பார்க்கிறாள். பார்த்த உடனே அவளுக்கு உள்ளே உள்ளம் நெகிழ்கிறது. அந்த நெகிழ்ச்சியின் விளைவாக அவள் விம்முகிறாள் விம்முகிறாள் விம்மிக்கொண்டே இருக்கிறாள். விம்மி விம்மி அவள் மூர்ச்சியாகி போய்விட்டாள். விம்மி விம்மி மெய் மறந்து ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். மெய் மறந்த நிலையில் உலகியல் செயல்களில் எதுவும் ஈடுபடாமல் இறைவன் திருவடிகளையே நினைந்து அந்த படுக்கையிலே அப்படியே கிடக்கிறார்.
இந்த நேரத்தில் நம்ம ஒரு அப்பர் பெருமானுடைய பாடல், இதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். இது பலமுறை சொல்லியிருக்கிற பாடல் என்று ஒரு நீங்கள் கருத வேண்டாம். எத்தனை முறை கேட்டாலும் இந்த பாடலை கேட்கணும். ஏனென்றால் இறைவனுடைய நாமத்தை கேட்ட மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், அவனுடைய பெயர் காதில் விழுது, மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், அவனுடைய வடிவம் வருகிறது. மாதேவன் சொன்ன உடனே அந்த சிவபெருமானுடைய வடிவம், அவனுடைய வண்ணம், அவனுடைய பெயர், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், அவன் திருவண்ணாமலையில் வாழ்கின்றவன், ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். முடிஞ்சு போச்சு. இந்த 3 விஷயங்களை கேட்டவுடனே அவள் தன்னை மறந்தாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இந்த பாட்டுக்கு இலக்கணமாக அந்த பெண் இருந்தாள். ஏதேனும் ஆகாள் கிடந்தால், விம்மி விம்மி மெய் மறந்து ஏதேனும் ஆகாள் கிடந்தால், தன்னை மறந்து போய்விட்டாள். மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டி இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால், என்னே என்னே ஈதே என் தோழி. அடுத்தது, என்னே என்னே ஈதே என் தோழி, என் தோழி பரிசு ஈதே என்னே என்னே, எங்கள் தோழியாகிய நின்தன்மை இப்படியாக உள்ளது, இது என்ன வியப்பு. ஒரு பெண் தெருவிலே நாங்கள் வருகின்ற பொழுதே தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு மூர்ச்சியாகி சமாதி நிலைக்கு சென்று விட்டாள். இப்பொழுது நாங்களுடைய வாயிற்கடையிலே வந்து நிற்கிறோம். அப்படி வாயிற்கடையிலே வந்து நின்று அவனுடைய புகழெல்லாம் ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடுகிறோம். அவனுடைய சொரூப இலக்கணத்தை பாடுகிறோம். மாதேவன் வார்கடல்களை பற்றி, அவனுடைய தடத்த இலக்கணத்தை பற்றி பாடுகிறோம். அப்படி இருந்தாலும் கூட நீ இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறாயே, இது என்ன தன்மை, இது என்ன வியப்பாக இருக்கிறது. ஏலோர் எம்பாவாய். இதை ஏல் ஓர் அப்படின்னா, ஏல்னா நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வாயாக. எல்லா பாடல்லையும் வரும். ஏல் ஓர் எம்பாவாய். ஏல்னா ஏற்றுக்கொள், ஓர்னா ஆராய்ந்து பார், என்னுடைய பாவையே, என்னுடைய பெண்ணே. ஆகவே இந்த பெண், உள்ளே இருக்கின்ற பெண் மீது உள்ள அன்பின் காரணமாக, இந்த துயிலுணர்த்த வந்த பெண்கள் அவள் மீது பாசத்தின் காரணமாக இவ்வளவு செய்திகளையும் ஒரு நாள் காலையில், விடியற்காலையில், மார்கழி மாதத்தினுடைய விடியற்காலை போதிலே வாசற்படியில் நின்று கொண்டு இவ்வளவு உண்மைகளையும் சொல்லுகிறார்கள். இது ஏல்வோர் எம்பாவாய் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஏல் என்பதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு ஒரு பொருள். ஓர்னா ஆராய்ந்து பார், என்னுடைய பாவையே, என்னுடைய பெண்ணே ஒரு பொருள். இன்னொரு பொருள், ஏல் ஓர் ரெண்டும் பொருள் இல்லாத ஒரு சொல் அப்படின்னு, அது ஓசைக்காக வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை அசைன்னு சொல்லுவாங்க. பொருள் இல்லாமல் ஓசைக்காக வருவது ஏல் ஓர். எம்பாவா என்பது இங்கு நோன்பு நோக்கும் பொழுது பாவை வடிவத்தில் செய்யப்பட்ட பராசக்தியை பார்த்து எம்பாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று இன்னொரு பொருளும் பெரியவர்கள் இதற்கு சொல்லுகிறார்கள். ஆக எம்பாவா என்பது பார்வதி தேவியை, உமாதேவியை. இப்போ இந்த பாடல்ல 3 விதமான அன்பு நமக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, வாழ்த்தொலி போய் கேட்டளவில் மெய்மறந்து கிடந்தாள். வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே மெய்மறந்து போய்விட்டாள், தன்னை மறந்தாள், அது தலையன்பு. இன்னொன்று, அடுத்தது, இறைவனை பாடி துயிலெழுப்பச் செல்லுகிறார்கள், பாடி துயிலெழுப்புகிறார்கள், அது இடையன்பு. பாடி துயிலெழுப்பையும் எழுப்பியும் படுக்கையில் இருந்து எழாமல் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படி படுத்திருக்கிறார் பார்த்தீங்களா, அது கடையன்பு. இப்படி அன்பினுடைய முன்திறமும் இந்த பாடலிலே விளக்கப்படுகிறது. இந்த பாடல் சக்தியை வியந்தது என்ற உட்தலைப்பு இதற்கு பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய், கடல் என்பது பராசக்தியை குறிக்கும். சிவபெருமானுடைய திருவடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பராசக்தியை பார்க்கறதா தான் அர்த்தம். திருவருள் தான் திருவடியாக இருக்கிறது.
நாம் ஏதாவது அழைத்தோமானால் அவன் திருவடி பதித்து வருகிறான். அப்போ திருவடி என்ன? அம்பிகை தான். அம்பிகை தான் நமக்கு வந்து அருள் புரிய வருகிறாள். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்பது நம்முடைய சிவஞான சித்தியார், நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியர் அப்படி அருளி இருக்கிறார்கள். இறைவன் திருவடி இறையருளாகிய சிவசக்தியை குறிப்பதனால் சக்தியை வியந்தது என்ற தலைப்பு இந்த பாடலில் சிறப்பாக சொல்லப்பட்டிருப்பது நாம் உணர்கிறோம். இந்த பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலிபோய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.